ஹாய் மக்களே, வெல்கம் டு குக் வித் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் வறுவல் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்ச சங்கரா மீன் எடுத்துக்கலாம். அது நல்லா மஞ்சளில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பவுலில். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு கூடவே மிளகாத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ண பிறகு உப்பு தேவையான அளவு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதேமாரி கடைசியாக பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மீனை அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதை 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலா உள்ளே இறங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பேன் எடுத்து வச்சுக்கலாம் மீன் வறுக்கிறதுக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இப்போ மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃபிஷ்ஷு, அதை ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் மீன் கலர் மாறுற வரைக்கும் நல்லா அதை முன்னையும் பின்னையும் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சீ ஃபுட் லவராக இருந்தீங்கன்னா இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சங்கரா மீன் அது இல்லாமல் முள்ளும் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ஃபைனலாக நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம பொரிச்ச மீன் எல்லாம் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணோன்னா நம்மளுடைய சங்கரா மீன் ஃப்ரை ரெடி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.